1854ஆம் ஆண்டில் சென்னை நகரின் பாந்தியன் அருங்காட்சியகம் வளாகத்தில் ஒரு சிறுத்தை மற்றும் புலியுடன் உயிரியல் பூங்கா தொடங்கப்பட்டது. இது தொலைதூர இடங்களில் உள்ள மக்களையும் ஈர்த்தது. அப்போதைய சென்னை அரசு மத்திய அருங்காட்சியகத்தின் இயக்குனரான எட்வர்ட் கிரீக் பால்பூர் கர்நாடகா நவாப் குலாம் முகமது கௌசி கானை வற்புறுத்தி நவாபின் முழு விலங்கு சேகரிப்பையும் அருங்காட்சியகத்திற்கு கொண்டு வந்தார். 1985ஆம் ஆண்டு இந்த பூங்கா சென்னை வண்டலூருக்கு மாற்றியமைக்கப்பட்டது. இது இந்தியாவின் பழமையான உயிரியல் பூங்காவாகும். முதுமலை தேசிய பூங்காவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் 2வது வனவிலங்கு சரணாலயம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. தமிழக முன்னாள் முதல் அமைச்சர் அண்ணாதுரையின் நினைவாக அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா என்று அழைக்கப்படுகிறது. இதுவே இந்தியாவின் பழமையான உயிரியல் பூங்காவாக அமைகிறது.